ஹலோ எவ்ரிவன். சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றியும் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அண்ட் டிப்ரெஷன் இதை பற்றியும் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். உலகத்தில் இருக்க மக்களுக்கு 99% நோயே மனசால தான் வருது. 1% நோய் மட்டும்தான் ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் லைஃப்பை நினச்சி அதிகமாக கவலைப்படுறீங்க, இல்லை அது ஏற்படுத்தின காயம் ரொம்ப அதிகமான உங்களுக்கு மன அழுத்தத்தை தருது, அதை திரும்ப திரும்ப நினச்சி கவலைப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள டிப்ரெஷனை ஏற்படுத்தியிருக்கும். இது ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க, அதிகமாக கவலைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் உங்களுக்கு கவலைகளை தரதை விட பயத்தை தான் அதிகமாக கொடுக்கும். இதனால் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக வரும். ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்டில் ஸ்ட்ரக் ஆகிறப்போ அதிகமாக கவலைகள் ஏற்படும். இது ஃப்யூச்சரில் ஸ்ட்ரக் ஆகிறப்போ நம்மளுக்கு அதிகமான மன பயம் ஏற்படும். பதட்டம், பயம், ஆங்ஸைட்டி இது எல்லாமே ஆங்ஸைட்டி டிஸார்டரை உருவாக்கும். இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் எதனால் ஏற்படுதுன்னா அதிகமாக ஃப்யூச்சரில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறவங்களுக்கு தான் ஏற்படும். சின்ன வயசுலேயே ரொம்ப மன கஷ்டத்தை தரக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திடும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சரியான கேர் கிடைக்காம போகிறது, எமோஷ்னல், செக்ஷுவல், ஃபிசிக்கல் அப்யூஸ், ஆக்சிடெண்ட்ஸில் மாட்டிக்கிடுறது, இல்லை ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்க்குறது, இல்லை க்ளோஸான ஒருத்தவங்களோட டெத், இதெல்லாம் ஆள் மனசில் ஒரு குழந்தை பருவத்தில் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த ஒரு காயமும் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா அதோட காயம் நம்ம வளர்கிற நாட்கள்லையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். குழந்தை பருவத்தில் நம்ம ஆள் மனசில் ஒரு காயம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது நம்ம வளர்கிறப்பவும் இம்பேக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட மைண்டில் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் அழுக வரதும், சென்சிட்டிவாக எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறதும், ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறதும், காரணமே இல்லாமல் கோபம், அழுகை, பயம் இதெல்லாம் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆள் மனசில் ஒரு பெரிய காயம் இருக்குது, உங்களோட இன்னர் சைல்டு சஃபர் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்களுக்கும் ட்ராமா ஏற்படும். சில சம்பவங்கள் மறக்க முடியாத துயரத்துக்கு தரக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் ஆள் மனக்காயத்தை ஏற்படுத்தும். அதுதான் ட்ராமா. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு 3 வயசு குழந்த மாதிரி தான். அதில் ஏற்பட்ட காயம் ரொம்ப ஆழமாக பாதிக்கும். ஒரு 3 வயசு குழந்தை உள்ளே உட்காந்து சஃபர் ஆகிட்டு இருக்க மாதிரி, அழுது ஏங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த காயம் ஏற்படுத்துகிற வழி இருக்கும். அதை தான் இன்னர் சைல்டு சஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னர் சைல்டு ஹீலிங் மூலமாக தான் இதை குணப்படுத்த முடியும். நார்மலாக ட்ராமாவில் இருக்கிறவங்கள விட இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவில் சஃபர் ஆகிட்டுருக்கவங்க லைஃப் ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும். மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் சில சம்பவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ அது ஏற்படுத்துகிற காயத்தை விட மெச்சூரிட்டி இல்லாத வயசில் ஏற்படுத்தின காயம்தான் அதிகமான தாக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷம் ஒரு 3 வயசு குழந்தை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த மனசு, அந்த ஆழ்மனம், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சஃபர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட மொத்த வாழ்க்கையுமே அது பாதிக்க தொடங்கிடும். உங்களோட இன்னர் சைல்டு சஃபரிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இன்னர் சைல்டு சஃபரிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னர் சைல்டு ஹீலிங் மெத்தட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்குள்ள நீங்கள் ஹீலிங்கை கொண்டு வர முடியும். சாதாரணமாக டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் சஃபர் ஆகிட்டுருக்கவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அவங்க குணமடைகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ட்ராமா மூலமாக பாதிக்கப்பட்டு அதனால வந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி உடம்பை அதிகமாக பாதிக்கும். ஆனால் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களோட ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனை உங்களால் வெளியில் வர முடியல, உங்களுக்குள்ள க்ரோனிக் இல்னஸ், பேனிக் அட்டாக்ஸ் அதிகமாக வருது, ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஆழ்மன காயம் இருக்குது. அது ரொம்ப டீப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எதனால் ஏற்பட்டது, அது ரொம்ப நாள் மனசில் இருக்க காயத்தினால வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னர் சைல்டை ஹீல் பண்ணணும். இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற பெஸ்ட் மெடிசன் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது செல்ஃபிஷ்னஸோ இல்லை செல்ஃப் ப்ரைடோ கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு, உங்ககிட்ட நீங்கள் காமிக்கிற கேர். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்களுக்கு யார் அன்பு கொடுக்குறாங்க, உங்களை யார் நேசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அன்பு கிடைக்கிது அப்படிங்கிறத அதனால் உணர முடியும்.
நீங்கள் கண்டிப்பாக ஆங்ஸைட்டி டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. உங்களோட ஆள் மனசில் இருக்க அந்த 3 வயசு குழந்தை ரொம்பவே அதிகமாக உங்களை விட அதிகமாக அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கு வெளியிலேருந்து யாராலையுமே முடியாது. உங்களை விட உங்களை சிறப்பாக நேசிக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக இன்னும் பிறக்கவே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்க அந்த 3 வயசு குழந்தைய அடிக்கடி ஹக் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ஹக் பண்ணிக்கோங்க, தட்டி கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அடிக்கடி ஐ லவ் யூ, ஐ கேர் ஃபார் யூ, நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன், உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கோங்க. உங்களோட எல்லா நாளுமே கண்டிப்பாக பெஸ்ட் டேஸாக இருக்காது. கண்டிப்பாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்குள்ளே அதிகமாக கோபம் வரலாம், இரிட்டேஷன் இருக்கலாம், இல்லை உங்களோட பெஸ்ட்டை உங்களால் கொடுக்க முடியாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக நடந்துக்கோங்க, ரொம்ப கைண்டாக நடந்துக்கோங்க. உங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க. உங்களை ப்ளேம் பண்ணிக்கிறதுனாலையும் உங்ககிட்ட நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களோட மனக்காயங்கள் இன்னும் அதிகமாக தான் மாறும். ஸோ உங்ககிட்ட ரொம்ப ஜென்டிலாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் நடந்துக்கோங்க. இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. நீங்கள் நாட் ஓகேவாக இருக்கிறதுனால இங்கே ஒன்றுமே தப்பாகி போகிறது கிடையாது. ஸோ உங்ககிட்ட நீங்கள் இட்ஸ் ஓகே இந்த மாதிரி நாட் ஓகேவாக இருக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே இருக்க மன போராட்டங்கள், காயங்கள் எல்லாத்தையுமே அக்னாலேஜ் பண்ணுங்கள். இந்த நபர் என்னை அதிகமாக காயப்படுத்தியிருக்காங்க, இந்த சம்பவம் என்னை அதிகமாக காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான மன வலியிலையும் மனவேதனையிலையும் இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதி செய்யுங்க. இப்போது எல்லா காயங்களையும் எல்லா மனவேதனை வலிகளையும் அந்த காற்றுல அப்படியே நீங்கள் விட்டுடுறீங்க. அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து லெட் கோ பண்ணிடுறீங்க. உங்களை விட்டு அது போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தீங்க. அந்த கடந்த கால வலிகளும் கடந்த காலமும் எப்போவோ முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கையில். ஆனால் இன்னமும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கிறது நீங்கள் தான். அதை திரும்ப திரும்ப நினச்சி வேதனைப்படுறதும் நீங்கள் தான். ஸோ உங்ககிட்ட இருந்து அதை முழுமையாக விடுவிச்சு அதை உங்ககிட்ட இருந்து முழுமையாக உங்களை விட்டு போகிறதுக்கு அனுமதிங்க. இப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிட்டீங்க. உங்ககிட்ட இருந்த கடந்த கால வலிகள் வேதனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சு. இதை அடிக்கடி இந்த மாதிரி சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹியூமன்ஸாக பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க தான். நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளவோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம யாரை காயப்படுத்தணுமோ அவங்க நம்மளை மன்னிக்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை காயப்படுத்தினவங்களையும் நம்ம லெட் கோ பண்ணிவிடுங்க, மன்னிச்சு விட்டுடுங்க. இங்கே மன்னிக்கிறது அப்படிங்கிறது திரும்ப அவங்க கூட நீங்கள் பழைய மாதிரி பேசுகிறது இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு பழகிறது கிடையாது. அவங்கள ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிடுறது, அவங்களோட எண்ணத்தை உங்ககிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிடுறது, நீங்கள் அவங்க மேலே இருக்க ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக எடுக்கிறது. ஸோ இதனால் உங்களோட மனக்காயம் கம்ப்ளீட்டாக ஆற ஆரம்பிக்கும். இந்த ப்ராக்டிசஸ் மூலமாக உங்களோட இன்னர் சைல்டை நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. கடந்த காலத்தை நினச்சி நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம இந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்திருக்கலாம், அந்த டைமில் இப்படி நம்ம பேசியிருக்கலாம் அப்படின்னு சில நேரங்களில் நமக்குள்ளே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னிக்க வேண்டியது மற்றவங்கள கிடையாது, உங்களை நீங்களே மன்னிச்சுக்கணும். ஃபர்கிவ்னஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களால் மற்றவங்களையும் மன்னிக்க முடியும். நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும். எல்லாத்தையும் மறந்து எல்லா வழிகளையும் விட்டுடுங்க. வெறுப்பு, கோபம், உங்களோட பெயின் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கனால ஹர்ட் ஆக போகிறது நம்ம மட்டும்தான். ஸோ நம்மக்கிட்டேருந்து அதை மொத்தமாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக வாழ முடியும். கோபம், வெறுப்பு எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அதை அதிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கப்போ கண்டிப்பாக அது அதிகமான காயத்தை ஏற்படுத்தும். மற்றவங்க மேலே உங்களுக்கு வர்ற கோபம், வெறுப்பு இதெல்லாம் நீங்கள் ஒரு நெருப்பை கையில் வச்சுட்டு அவங்க மேலே தூக்கி எரிகிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான். அது நெருப்பு அவங்கள எரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது உங்களை தான் எரிக்கும், உங்களை தான் சுடும். உங்களுக்குள்ள பீஸ், சந்தோஷம் இதுதான் முக்கியம் அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அழுகை, துக்கம், கவலை, கோபம், வெறுப்பு இது மேலே உங்கள் ஃபோக்கஸ் போச்சுன்னா அதுதான் உங்ககிட்ட அதிகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் க்ரோ ஆகும். செல்ஃப் லவ், உங்களை நீங்களே நேசிக்கிறது ஆழ்மனம் காயம் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செல்ஃப் லவ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப அழகாக வாழ்ந்து காமிப்பீங்க.
ட்ராமானால் சஃபர் ஆகிட்ருக்கவங்க அதிகமாக ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. அவங்களோட மைண்ட் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. அவங்களால பீஸ்ஃபுல்லான டிசிஷன்ஸும் எடுக்க முடியறதில்ல. செல்ஃப் லவ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹீல் ஆவாங்க. அவங்களோட மனசு ரொம்ப காமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆள் மன காயத்தோட போராடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரிலீஃபை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். பை பாய்.